கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் சங்கீதம் 103:11 படிக்கலாம். வானம் பூமிக்கு எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ, எனக்கு பயப்படுபவர்களுக்கும் என் கிருபை பெரிதாய் இருக்கிறது. இந்த நாள் எவ்வளோ அழகான வசனம் பார்த்தீங்களா? சங்கீதம் 103:11 இங்கே சொல்லப்பட்டிருக்குது. பூமி வானம் எவ்வளோ உயரமாய் இருக்கிறதோ அதை பார்க்கிலும் எனக்கு பயப்படுபவர்களுக்கு மேல் என் கிருபை பெரிதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு பயப்படுறவர்கள் மேலே அவர் கிருபை பெரிதாக இருக்குதான். இங்கே கீழே பார்க்குறோம், வானம் மேலே இருக்குது, ஆனால் பூமி கீழே இருக்குது. அதை பார்க்கிலும் எனக்கு பயப்படுபவர்களுக்கு மேல் என் கிருபை பெரிதாக இருக்குது. ஆண்டவருக்கு பயந்து நம்ம வாழும்போது, ஆண்டவருக்கு உண்மையாக நம்ம வாழும்போது, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது அவருடைய கிருபை பெரிதாக இருக்குதான். பெரிதுன்னு சொல்லி பார்த்தா இந்த வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை அதை பார்க்கிலும் பெரிதாய் நம்மளுக்கு இருக்குதான். நம்மளுக்கு அப்படி நம்மளுடைய கிருபை எப்படி கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா, இயேசு கிறிஸ்து நடத்து நம்ம வரணும், ஆண்டவரை நம்பணும். இயேசு இந்த உலகத்துக்கு 2020 இந்த 4வது வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் ஒரு குழந்தையாக பிறந்தார். அது பரிசுத்த ஆவியானவர், அவன் தூதர் என்ன பண்ணார், பரிசுத்த ஆவியினாலே அவர் கருவாக உருவாக்கி அவர் மனுஷனாய் நம்மளை போல ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் பிறந்தார். அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது, பூமியும் வானமும் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ எனக்கு பயப்படுவர்கள் மேல் என் கிருபை பெரிதாக இருக்கும். எனக்கு பயந்து இந்த உலகத்தில் பூமியில் வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளே, நீங்கள் என் கிருபை உங்களுக்கு பெரிதாக இருக்கும். இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் நாளை நம்மளே எப்படி பர்த்டே நம்மளை எப்படி செலிப்ரேட் பண்ணுறது, பர்த்டே கொண்டாடுறோம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்களே நம்மளோட பிள்ளைங்களே எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆனாலும் அந்த மாதிரி அந்த கிருபையின் நாளில் நம்ம என்ன பண்ணோம்னா, இயேசு கிறிஸ்துவின் பற்றி நம்ம ஒரு சுவிசேஷம் சொல்லணும். ஆண்டவர் நாள் பிறந்தாரு, ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தாரு, ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் உங்களிடத்துல சொல்லுகிறோம். அதனால தான் சொல்லுது, அவருடைய கிருபை பெரிதாக இருக்குது. அவருக்கு பயப்படுங்க, நீங்கள் அவர் விசுவாசிங்க, அவர் இடத்துல நீங்கள் பாருங்க, அவர் இடத்துல நீங்கள் வந்து ஜெபம் பண்ணும்போது, அவர் இடத்துல நீங்கள் கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவாரா, உங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதங்களை தருவார். பெரிதான ஆசீர்வாதம் எப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம நினச்சே பார்த்துருக்க முடியாது. கர்த்தர் நம்மளுக்கு ஆச்சரியமான காரியத்தை செய்வார். அந்த ஆச்சரியமான காரியத்தை நம்ம பற்றுக்கொள்ள நம்ம என்ன பண்ணும், அவருக்கு பயப்படணும், அவரின்படி நடக்கணும். இந்த உலகத்தில் வந்த தேவனை இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கணும். இந்த நாள் விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய் நம்ம வசனத்தை படிக்கிறோம். அதே போல தான் இந்த நாள் புதுசாக யாராச்சும் என்னோட யூடியூப்பை நீங்கள் பார்ப்பீங்களேன்னா, கர்த்தர் சொல்லுகிறாரு, அங்கே பூமியும் வானம் எவ்வளோ உயரமாக இருக்குதோ எனக்கு நீங்கள் பயந்து வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய கிருபை என்னோட கிருபை உங்களுக்கு பெரிதாக நான் விளங்க பண்ணுவேன், பெரிதாக உனக்கு ஆசீர்வாதம் தருவேன், பெரிதான உனக்கு நன்மை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் நம்ம இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்கிறாரு. இந்த வசனத்தை நீங்கள் கேட்ட உடனே, ஆண்டவரே நானும் விசுவாசிக்கிறேன், நானும் இடத்துல வர்றேன், ஆண்டவரே எனக்கு பெரிதான கிருபை தாருங்க, பெரிதான ஆசீர்வாதங்களை தாருங்க, பெரிதான நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்களை அர்ப்பணித்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். God bless everyone. Praise the Lord.